Daily. Taste the Daily. நானே நீங்க கேட்ட காசை கொடுத்துட்டேன் 1 லட்ச ரூபாய. ஏன்னா நானு எங்க அக்கா வீட்டு பத்திரத்தை அடை வச்சுதானே இந்த இதெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்படி மாத்தி விட்டா நான் பொழப்புக்கு என்னன்னே செய்ய முடியும் சொல்லுங்கண்ணே. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பொதுமக்களின் வசதிக்காக ஆங்காங்கே பேரூராட்சி நிர்வாகத்தால் கழிவறைகள் கட்டப்பட்டு அவைகள் சுய உதவிக்குழு ஒப்பந்த அடிப்படையில் டெண்டருக்கு விடப்பட்டு உள்ளன. இதில் 2வது வார்டில் உள்ள கழிவறையை 3வது வார்டில் வசிக்கும் மாரி மற்றும் அவரது மனைவி வனிதா டெண்டர் எடுத்துள்ளனர். இதற்கு 2வது வார்டு கவுன்சிலர் பாலசுப்ரமணி மாரியிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகிறது. அத்தோடு மாதா மாதம் 3000 மாமூலாக கொடுக்க வேண்டும் என கவுன்சிலர் பாலசுப்ரமணி கரார் காட்ட மாரி மனைவிக்கு தெரியாமல் மாமூல் தொகையை சில மாதங்கள் கொடுத்து வந்துள்ளார். இன்னைக்கு நைட்டு ஒரு 7 மணிக்கு. சரி சொல்லுங்க. ஒரு 5000 மட்டும் கொண்டு வந்து மெடிக்கல் கொடுத்துரு. மெடிக்கல் இல்லைங்களா? சரி. ஆமா, அது இருக்குண்ணா. பாலுக்கு நான் இப்பதானே நீங்க 1 லட்ச ரூபா கேட்டீங்க, லெட்டின் கொடுத்தேன். அப்புறம் எனக்கு தெரியாம அவர் 3000 கொடுத்தாரு, எனக்கு தெரிஞ்சு நிப்பாட்டிக்கிட்டாரு. இப்ப நம்ம லெட்டினை மாத்தி விடுற மாதிரி சொல்ற மாதிரி சொன்னீங்களா? ஆரம்பத்துல பேசுவோம். இந்நிலையில் பராமரிப்பு செலவு, மோட்டார் பழுது என கடன் சுமையால் தவித்த மாரி கடந்த 2 மாதங்களாக மாமூல் பணத்தை கொடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த கவுன்சிலர் பாலசுப்ரமணி கழிவறை டெண்டரை வேறொருவருக்கு மாற்றிவிட உள்ளதாக கூறியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த வனிதா கவுன்சிலரை தொடர்பு கொண்டு கேட்டபோது கடந்த 2 மாதங்களாக மாமூல் ஒழுங்காக வந்து சேராததால் டெண்டரை வேறொருவருக்கு கொடுக்க முடிவு செய்திருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் பேரூராட்சியில் நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். அவங்க ஏலம் விடணும்ன்றாங்க. நாங்க எவ்வளவு நிப்பாட்டி பார்க்கணும் பார்த்தோம். இல்லனே, நானே நீங்க கேட்ட காசை கொடுத்துட்டேன் 1 லட்ச ரூபாய. ஏன்னா நானு எங்க அக்கா வீட்டு பத்திரத்தை அடை வச்சுதானே இந்த இதெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கேன். கந்து எடுக்க, லெட்டின் செப்டி டேங்க் எடுக்க, கந்து எடுக்க, இப்படி மோட்டர் சம்மண்டுனே. கந்துன்னா என்னன்னு தெரியாம இருந்தேன். கந்து எடுத்து இப்ப கந்துலதான் ஓடிக்கிட்டு இருக்கேன். பொழப்பே கந்துலதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் இப்படி மாத்தி விட்டா நான் பொழப்புக்கு என்னன்னே செய்ய முடியும் சொல்லுங்கண்ணே. டெண்டர் தேவைப்பட்டால் மீண்டும் 1 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்றவர் முதலில் அட்வான்ஸாக 5000 ரூபாயை தான் கூறும் நபரிடம் கொடுக்க வேண்டும் என 3வது வார்டு கவுன்சிலர் பாலமுருகன் மற்றும் 15வது வார்டு கவுன்சிலரின் கணவர் ஆறுமுக ராஜ்குமாரின் பெயர்களை கூறினார். மீண்டும் 1 லட்சம் ரூபாய் லஞ்சமா என்ற அதிர்ச்சியிலிருந்து அவர்கள் வெளியே வருவதற்குள் மாரியை போனில் அழைத்த 3 மற்றும் 15வது வார்டு கவுன்சிலர்கள் சீக்கிரம் பணத்தை கொண்டு வா என மிரட்டிய ஆடியோ வெளியாகி உள்ளது. நீங்க நேத்து இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு இப்ப உங்க வீட்டுக்காரமா நாங்க நிப்பாட்டிட்டோம்ன்றாங்க. அது உங்க கையில தான் இருக்கு, பாத்துக்குங்க. இல்ல கொடுக்க விருப்பம் இருந்தா கொடுங்க, இல்லையா ஆரம்பத்துல போன் போட்டு என்னால மாசம் கொடுக்க முடியாது சொல்லிருங்க. தெரியும் எனக்கு, இல்லைன்னு சொல்லல. நீங்க அன்னைக்கே 2 மாசம் முன்னாடியே முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். சும்மா சாயந்தரம் வர்றேன், காலையில வர்றேன், 7 மணிக்கு ஜிபே பண்றேன், மறுநாள் வர்றேன் இப்ப சொல்லி 5 நாள் 6 நாள் ஆச்சு. இது குறித்து பேரூராட்சியில் விசாரித்த போது கழிவறை டெண்டர் கவுன்சிலர்கள் மூலம் விடப்படவில்லை என்றும் சுய உதவிக்குழு ஒப்பந்த அடிப்படையில்தான் பராமரிப்பு பணிகளுக்கு டெண்டர் விடப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் தரப்பட்டது. கழிப்பறையை பராமரிப்பு செய்து அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் பிழைப்பு நடத்தும் பெண்ணிடம் வார்டு கவுன்சிலர்கள் லட்சக்கணக்கில் லஞ்சம் கேட்பதும் மாதந்தோறும் மாமூல் கேட்பதும் தரமற்ற செயல் என கண்டனம் தெரிவித்த சமூக ஆர்வலர்கள் பேரூராட்சி நிர்வாகம் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஆண்டிப்பட்டி செய்தியாளர் விக்னேஷ். Taste the Daily.